கௌதம். என்னாச்சு உனக்கு? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? என் மனசுல என் குழந்தை பாதுகாப்பா இருக்கணுங்கிற எண்ணம் மட்டும் தான் இருக்கு. என் நிலைமையை நீ தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். யாரு கௌதம் புரிஞ்சுக்கல? நீயா இல்ல நானா? தாய் குழந்தைக்கு கொடுக்க முடியாத பாதுகாப்பு, போலீஸ் அவளுக்கு கொடுக்க முடியாத பாதுகாப்பு, இதெல்லாம் மீறி அப்படி என்ன நீ பெருசா கொடுக்க போறன்னு எனக்கு தெரியல. இதோ பார், அஞ்சலி என் குழந்தை. அவன் நிலைமை சரியாகிற வரைக்கும் அவ இங்கதான் இருப்பா. இந்த விஷயத்துல என்ன கேள்வி கேட்க யாருக்குமே உரிமை இல்ல. எனக்கு உரிமை இருக்குடா. உன்னை கேள்வி கேட்க எனக்கு உரிமை இருக்கு. மா, அவதான் பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கானா? நீங்களும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க. டேய், முதல்ல உன் பொண்டாட்டி சொல்றத நீ புரிஞ்சுக்கோடா. அந்த ஃபாதர் ஒரு ஹார்ட் பேஷண்ட். அவரை எவ்வளவு ரிஸ்க் எடுத்து ஃளைட் எல்லாம் புக் பண்ணி இவ இங்க கூட்டிட்டு வந்திருக்கா தெரியுமா? அவருக்கு முன்னாடி போய் கட்டின பொண்டாட்டியை எடுத்துரிஞ்சு பேசுற. அவர் நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு? இல்ல இவளை பத்தி தான் என்ன நினைச்சிருப்பாரு? அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? அவருக்கு கட்டின பொண்டாட்டிய பத்தியும் பெத்த குழந்தைய பத்தியும் எங்கம்மா யோசிக்க நேரம் இருக்கு? இந்த வீட்ல யாருமே அஞ்சலிய பத்தி கவலைப்படாத மாதிரியும் இவருக்கு மட்டும்தான் அவன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு. இப்ப என்ன வம்பு இழுக்கிறதுக்கு தான் என்ன கூப்பிட்டியா? வம்பு இழுக்கிறதுக்காக நான் உன்னை கூப்பிடல கௌதம். இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும்னு தான் கேக்குறேன். சரி கௌதம், காலம் முழுக்க இவளுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இவங்க கூடயும் அஞ்சலி கூடயும் உன்னால காலம் முழுக்க இருக்க முடியுமா? பிராக்டிகலா அது பாசிபிளா? கொஞ்சம் யோசிச்சு பாரு கௌதம். எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி அஞ்சலியையும் இவங்களையும் நீ இந்த வீட்டுல தங்க வச்சுட்டே இருக்க. ஒரு பொண்டாட்டியா எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. எங்க பிரியா சொல்றது சரிதாங்க. வாய் மூடு. எனக்கு எதிராக அவரை திருப்பி விட்டதே நீ தாண்டி. என்ன பிரியா சொல்றீங்க? நானா? பேசாத. உன் நாடகம்லாம் எனக்கு தெரியும்டி. குழந்தைய சாக்கா வச்சுக்கிட்டு நீ இங்க தங்கலான்னு நினைக்கிற, அதை இவர் சாக்கா வச்சுக்கிட்டு உன்னை இங்க தங்க வைக்கலான்னு நினைக்கிறாரு. அப்படியே குழந்தைய வச்சுக்கிற சாக்குல அவங்க அம்மாவையும் சேர்த்து வச்சு கூத்தடிக்கிறதுக்கு. குழந்தை எதற்கு தப்பு தப்பா பேசின உன்னை கொன்றுவேன். கொல்லு கௌதம், அடிச்சு கொண்டு போட்டுரு. அதுக்கு தானே உன்னை நம்பி எங்க அம்மா அப்பா வீட்டை விட்டு இங்க வந்த. எனக்கு இதுவும் வேணும், இதுவும் வேணும். எங்க நானும் அஞ்சலி வேணா இந்த வீட்டை விட்டு. நீயும் போக மாட்ட, உன்னையும் உன் குழந்தையையும் இவர் போகவும் விட மாட்டாரு. அப்படிலாம் இல்லைங்க. இங்க இருந்து நானே போறேன், இந்த வீட்டை விட்டு நானே போறேன். அப்பதான் சொந்த மனைவியோட அருமையும் குடும்பத்தோட அருமையும் இவருக்கு புரியும். ஏய், என்னடி மறுபடியும் இப்படி பேசுற? போன வாட்டி இது ஏன் வீடு, அதனாலதான் இங்க இருக்கணும்னு நினைச்சேன். அப்படி ஒரு நினைப்பே இப்ப எனக்கு சுத்தமா போயிடுச்சுமா. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? கைய விடுங்கம்மா. நான் நிரந்தரமா இவரை விட்டு போறேன். நான் திரும்ப இங்க வரவே மாட்டேன். ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க? மம்மி ப்ளீஸ் மம்மி போகாதீங்க மம்மி. பிரியா ப்ளீஸ் பிரியா போகாதீங்க பிரியா. நானும் அஞ்சலி வேணா இந்த வீட்டை விட்டு போய் என்ன தொடாத விடுடி. டேய், அவ பாவண்டா. அவ கேக்குறதுல என்னடா தப்பு இருக்கு? அவ உன் பொண்டாட்டிடா. அவ சொல்றத நீ கேட்டா நீ என்ன குறைஞ்சா போயிடுவ? மா, நான் சொல்றத கேட்டா அவன குறைஞ்சா போயிடுவா. அவளுக்கு யாரையாவது பிடிக்கலனா அவங்க இந்த வீட்ல இருக்க கூடாதுடா. அவ சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். மா, அவதான் குழந்தைய உடனே அனுப்பணும்னு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கானா? நீயும் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. அம்மா, நான் நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போறேன். இனி அவரே வந்து கூப்பிட்டாலும் நான் இங்க வர மாட்டேன். ஐயோ ஐயோ பிரியா மம்மி சொல்லுங்க சார். போகாதீங்க மம்மி. ஐயோ பிரியா நில்லுங்க பிரியா. டேய் கௌதம், என்னடா பாத்துட்டு இருக்க? உன் பொண்டாட்டி வெளியே போயிட்டு இருக்கா, பாத்துட்டு நிக்கிறேடா. பிரியா பிரியா அவளே முட்டாள்தனமா முடிவு எடுத்துட்டு போறாங்கறா. என்னென்ன பண்ண சொல்றீங்க? பிரியா 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 வாடா. பிரியா, இருங்க பிரியா. நான் இந்த வீட்டுக்கு போயிடுறேன். பிரியா, தேவையில்லாம என்கிட்ட சொல்றது நீதான். பிரியா, பிரியா, பிரியா. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. பிரியா நில்லு. நான் போறேன் கௌதம், உன்னை விட்டு ஒரேடியா போறேன். உனக்கு நான் கூட இருந்த யாருமே தெரியாது.
பிரியா, நில்லு. டேய் கௌதம், அவளை போய் தடுத்து நிறுத்துடா. ஏதாவது பண்ணுடா. டேய் இன்னுமாடா எழுதிட்டு இருக்க? ஆச்சு ஒரு 5 நிமிஷம் உட்காரு. பார்த்து காப்பி அடிக்கிறதுக்கே உனக்கு இவ்ளோ டைம் ஆகுதே. என்ன மாதிரி நீ யோசிச்சு எழுதுனா என்னடா ஆகும்? விடிஞ்சிரும். தூங்கிட்டா? ஏய் சுண்டலி எந்திரே. ஏய் டா ஒரு ஓட்டை எடுப்பா. இனிமே வந்து என்கிட்ட நோட்டு கேட்டு பாரு. அப்புறம் இருக்கு உனக்கு. அஞ்சலி ஒரு நிமிஷம். என்னடா? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். படிச்சு எழுதினா தாண்டா சந்தேகம் வரும். பாத்து எழுதினாவா சந்தேகம் வரும்? கேளு கேளு, என்ன சந்தேகம்? நீ என்ன மாதிரி தான் குட்டியா இருக்க. நான் சாப்பிட்ற மாதிரி தான் நீயும் சாப்பிட்ற. நான் படிக்கிற ஸ்கூலில் தான் நீயும் படிக்கிற. ஆனால் உனக்கு மட்டும் எப்படி படிப்பு வருது? எனக்கே வர மாட்டேங்குது. ஒழுங்கா படிச்சினா ஏன்டா படிப்பு வராது? நீ படிக்கவே மாட்டேங்கிற. அதனால தான் உனக்கு படிப்பே வர மாட்டேங்குது. ஒழுங்கா படிக்கிறேன்னா எப்படி? டீச்சர் சொல்லி கொடுக்கும் போதே நல்லா கவனிக்கணும். நான் நல்லா தான் கவனிக்கிறேன். ஆனால் என் மண்டையில் ஏற மாட்டேங்குது. டேய் நீ எங்கடா கவனிச்சிருக்க? பாடம் நடத்தும் போது ஒண்ணு உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருப்ப, இல்ல டெஸ்க்ல படுத்து தூங்கிட்டு இருப்ப. அப்புறம் எப்படி உனக்கு படிப்பு மண்டையில ஏறும்? என்னடா முழிக்கிற? ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா தானே அது கற்றுக்க இன்ட்ரெஸ்ட் வரும். படிப்புனா எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன பண்ணுறது அஞ்சலி? அப்ப உனக்கு ஸ்கூலுக்கு வர்றது படிக்கிறது எதுவுமே பிடிக்கல அப்படிதானே? ஆமாம் அஞ்சலி, ஸ்கூலுக்கு போனால் ஏதோ ஜூக்கில் மாட்டிக்கிட்டேன். குரங்கு மாதிரியே தோணுது. பழம் படிக்க சொன்னாலே எனக்கு பாவக்காய் சாப்பிட்ற மாதிரியே கசப்பாக இருக்கு. அதுக்கு என்ன பண்ணுறது? அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இப்போ புரியுதா என் கஷ்டம் உனக்கு? என்னமோ வேணுன்னே படிக்கிற மாதிரி எல்லாரும் என்ன திட்டுறாங்க. நிஜமாவே எனக்கு படிப்பு ஏற மாட்டேங்குதான்னு சொல்லி. நீ டிவியில் கார்ட்டூன் சேனல் தானே விரும்பி பார்ப்பேன். ஆமா. நியூஸ் சேனல் நீ பார்ப்பியா? அதே மாதிரி தான் எனக்கும். நம்ம குண்டு டீச்சர் பாடம் நடத்தும் போது இங்கிலீஷ் நியூஸ் படிக்கிற மாதிரியே போர் அடிக்குது. அதான தூங்கிடுறேன். என்ன சிரிக்கிற? டீச்சர் வாயை திறந்தாலே இங்கிலீஷ் நியூஸ் படிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னல, அத நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துச்சு. ஏன் உனக்கு அப்படி தோணாதா? எனக்கு அப்படியெல்லாம் முட்டாள்தனமா தோணாதுடா. வேற எப்படி தோணும்? எனக்கு ஸ்கூலுக்கு வந்தா கோவிலுக்கு வந்த மாதிரியே தோணும். ஸ்கூல் பெல் அடிச்சா கோவில் மணி அடிச்ச மாதிரியே தோணும். டீச்சர் பாடம் எடுக்க ஆரம்பிச்சா அந்த சாமியே என்கிட்ட வந்து பேசுற மாதிரி தோணும். அப்போ லஞ்ச் பிரேக் விட்டா உனக்கு சுண்டல் கொடுக்குற மாதிரி தோணுமா? இந்த நக்கல் தாண்டா உனக்கு எடுக்குது. ஐயோ அஞ்சலி, என் நக்கல் இல்லை, என் பேச்சே அப்படிதான். மனசில் பட்டுறத வெளிப்படையாக பேசுகிறேன். உன்ன மாதிரி மூக்கை வெளப்பா வச்சுக்கிட்டு மூஞ்சி சீரியஸாக வச்சுக்கிட்டு அவெல்லாம் எனக்கு பேச வராது. முதல்ல பணிவு வந்தாதாண்டா உனக்கு படிப்பே வரும். உன்கிட்ட நிறைய திமிர் இருக்குடா. பார்த்தியா, கொஞ்சம் இறங்கி வந்து போயிட்டு அட்வைஸ் கேட்டா என்ன என்கவுண்டர் பண்ணுற? படிக்கிற ரகசியம் என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா ஓவர் ரசினப்படுற.
கோவில்ன்றா சாமின்றா. எங்க உன் நெஞ்ச தொட்டு சொல்லு. நம்ம ஸ்கூல் உனக்கு கோவில் மாதிரி தரதா? நம்ம டீச்சர் உனக்கு சாமி மாதிரி தரதா? ஆமாண்டா, எனக்கு அப்படிதான் தெரியுது. அடிப்பாவி, ஸ்கூல் வேணுன்ற பேர்ல ஒரு நியாயம் நம்மள எல்லாத்துறானுங்க. ஜெயில் கேட்டை திறக்கிற மாதிரி ஸ்கூல் கேட்டை திறந்து விட்றானுங்க. டீச்சரெல்லாம் வார்டன் மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க. நீ என்னடாண்ணா அதை அப்படியே உள்டாவை மாற்றி சொல்கிற? அவ்வளோ கஷ்டமா இருந்தா நீ ஏன்டா ஸ்கூலுக்கு வந்து படிக்கிற? நான் வேணான்னு தான் சொன்னேன். ஆனால் வீட்டில் இருக்கு புரியவே மாட்டேங்குது. படின்னு குடும்பப்படுத்துறானுங்க. டேய், நம்ம நாட்டுல படிக்க ஆசைப்படுற குழந்தைங்க எத்தனையோ பேரு ஸ்கூல் வாசல்ல கூட ஏற முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஆசைப்படுற குழந்தைகளை படிக்க வைங்க. ஏன்டா ஸ்கூல்ல படிக்க வைக்க நினைக்கிறீங்க? உன்னால திருத்தவே முடியாதுடா. அஞ்சலி நெல்லு, எனக்கு ஒரு வழியை சொல்லிட்டு போ. என்னடா வழி? நான் படிக்கிறது ஒரு ஈஸியான வழி சொல்லு. சுட்டு போட்டாலும் உனக்கு படிப்பு ஏறாதுடா. ஆனா சட்டை கோட்ல போட்டுக்கிட்டு பட்டப்படி படிக்கணும்னு ஆசையா இருக்கே. ஒருவேளை என் மண்டை பெருசா இருக்கிறதுனால எனக்கு படிப்பு ஏற மாட்டேங்குதோ? அந்த மண்டையில வெறும் களிமண் தாண்டா இருக்கு. அதை வச்சு சட்டி பானை தான் செய்ய முடியும். பட்ட படிப்பெல்லாம் படிக்க முடியாது. மனப்பாடம் பண்ணி மறுநாள் அப்படியே பேப்பரை பாந்தெடுத்து மார்க் வாங்கிறது தான் படிப்புனா அப்படிப்பட்ட படிப்பு எனக்கு தேவையே இல்லை. புரிஞ்சு படிக்கிறவன் தான் புத்திசாலி, அறிஞ்சு படிக்கிறவன் அறிவாளி. நான் புரிஞ்சு அறிஞ்சு படிக்கிறேன். கீச்ச மரத்துல தொங்குமா வவ்வாலு, ஸ்கூல்ல வந்து தொங்குமா முட்டாளு. எனக்கே கவுண்டர் படிச்சு கொடுக்குறியா? புக்தர் கேஸ்லாம் எந்த ஸ்கூல்ல படிச்சாங்க? அவங்க போட்டோ எல்லாம் எல்லா வீட்டையும் தொங்குதுல. அவங்களும் நீயும் ஒன்னாடா? அவங்கெல்லாம் மகான்டா. அவங்க மகான்னா நான் லகான். லகானா? ஆமா, அமெரிக்கானின் லகான். கிரிக்கெட் கூட என்னன்னே தெரியாம கடைசியில எல்லாரும் தோக்கடிச்சு ஜெயிச்சானு அந்த லகான். நீ அமீர் கானின் லகான் இல்லடா, முட்டை போடுற லகான் கோழி. என்னடா முக்கற மூச்சு வாங்குற? முட்டை ஏதாவது போட போறியா? ஒரு நிமிஷம் வந்து படிக்கிறது. எதுக்கு? வான்னு சொல்றல. மேல போ. என்னடா இந்த நாளை நல்ல ஞாபகம் வச்சுக்க. நானும் ஒன்ன மாதிரியே நல்லா படிச்சு எல்லா சப்ஜெக்ட்லயும் 100க்கு 100 வாங்கி எல்லார்கிட்டயும் கிளாப்ஸ் வாங்கல. என் பேர் அஸ்வதிலடி. டேய் நில்லுடா. என்ன இது உன் வீடு. பஞ்ச டயலாக் எல்லாம் பேசிட்டு நீ வெளிய போற? கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டோமோ? நான் தாண்டா போணும். நீ இரு. சந்தோஷ், சார். இப்போ எப்படி இருக்கு? பெட்டரா ஃபீல் பண்ணுறீங்களா? பரவாயில்ல டாக்டர், வலி எதுவும் இல்லை. ஆனால் கண்ணு தான் கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கு. அப்போது உங்கள் கண்ணு ஹீல் ஆகுதுன்னு அர்த்தம். ஆமாம் டாக்டர், எனக்கும் அப்படி தான் தோணுது. நான் கொடுத்த மெடிசின்ஸ் எல்லாம் கரெக்டாக சாப்பிட்டீங்கல்ல? எல்லா டோஸையும் போட்டேன் டாக்டர். வெரி குட். அப்போது கட்டை பிரிச்சிடலாமா? ஆ சரி டாக்டர். இப்போ நான் பொறுமையாக கட்டை அவுக்க போகிறேன். நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் மெதுவாக கண்ணை திறந்து பார்க்கணும். சரியா? ஓகே டாக்டர்.
கடவுளே, என் சந்தோஷ்க்கு கண் பார்வை நல்லபடியா திரும்பி வரணும். சந்தோஷ், டாக்டர், இப்போ பொறுமையா கண்ணை திறந்து பாருங்க. மெதுவா மெதுவா. டாக்டர், எனக்கு கண்ணு நல்லா தெரியுது டாக்டர். என்னால பார்க்க முடியுது, உங்களை பார்க்க முடியுது, எல்லாரையுமே பார்க்க முடியுது டாக்டர். ரொம்ப நன்றி டாக்டர். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கடவுளே, சந்தோஷ்க்கு திரும்ப கண் பார்வை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு எதுக்கு நன்றியெல்லாம் சொல்லிக்கிட்டு? நான் என் கடமையைத்தான் செஞ்சேன். ஆனா தயவு செஞ்சு இனிமே நெருப்பு பக்கத்துல போகும்போது ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க டாக்டர். ஐயோ, சந்தோஷ் பார்த்துட்டானா? இனிமே கண்ணை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, சரியா? உங்களுக்கு திரும்பவும் கண் பார்வை கிடைச்சதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. என்ன தம்பி, எங்களெல்லாம் போய் கும்பிட்டுக்கிட்டு? இல்லைங்கய்யா, என் மனைவி எனக்கு திரும்ப கிடைப்பான்னு தான் நான் இந்த கோவிலுக்கே சேவை செய்ய வந்தேன். ஆனால் பாதியிலே எனக்கு கண் பார்வை போனதுனால என் வேண்டுதலை எப்படி நிறைவேற்ற போகிறேன்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் தான் நீங்கள் எல்லாருமே என் கூட இருந்தீங்க. நீங்கள் யாரும் இல்லைனா நான் என்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கே தெரியல. சேச்சே, என்ன தம்பி நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? சொல்லப்போனா இந்த காலத்துலேயும் மனைவிக்காக இவ்வளோ வேண்டிக்கிற ஒரு கணவனை நாங்கள் பார்த்ததே இல்லை தம்பி. நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சிருந்தாலும் கடைசி வரைக்கும் உங்கள் வேண்டுதலை நீங்கள் விட்டு கொடுக்கவே இல்லையே. நீங்கள் உங்கள் மனைவி மேலே வச்சிருக்கிற உண்மையான அன்புக்கும் உங்கள் நல்ல மனசுக்கும் நிச்சயமா அவங்க திரும்ப கிடைப்பாங்க. நீங்கள் 2 பேருமே சந்தோஷமா வாழ்வீங்க. என் செல்வி எனக்கு திரும்ப கிடைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு முழுசாக இருக்குங்க. உங்கள் எல்லாரோட ஆசீர்வாதத்துக்கும் ரொம்ப நன்றி. சந்தோஷ், உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க எந்த பொண்ணுனாலும் கொடுத்து வச்சிருக்கணும். உன்னோட அழகான குடும்பத்தை விட்டு நீ மறுபடியும் என்ன தேடுறது கொஞ்சம் கூட உனக்கு நல்லதில்ல சந்தோஷ். பேசாம உங்க மனைவியோட போட்டோவை பிரிண்ட் பண்ணி போஸ்டரா ஒட்டிடலாமே. ஆல்ரெடி அதெல்லாம் பண்ணிட்டேன். ஆனால் அவள் கிடைக்கவே இல்லை. அவள் நிச்சயமாக கிடைப்பான்னு எனக்கு தெரியும். அதை என்னால் உணர முடியுது. அவள் இங்கே தான் எங்கேயோ இருக்கான்னு என் மனசு சொல்லுது. அவன் என் பக்கத்தில் தான் இருக்கா. என்னை சுற்றி சுற்றி தான் எங்கேயோ இருக்கா. சந்தோஷ்க்கு இப்ப கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவன் நிச்சயம் நம்மளை தேடி வருவான். நாம இங்க இருக்க கூடாது. ஆனால் எங்கே இருக்கான்னு தான் தெரியல. ஆனால் நிச்சயமாக அவளை கண்டுபிடிச்சிருவேன். அவள் கிடைப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கு. சரிங்க தம்பி, உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் நாங்க இருக்கிறோம். எங்களை கேளுங்க. ரொம்ப நன்றிங்க. இதுல என்ன தம்பி இருக்கு? சந்தோஷ், நான் கிளம்புறேன். சரிங்க டாக்டர். வரேங்க. சரிங்க. செல்வி, நீ இங்கே தான் என்னை சுற்றி எங்கேயோ இருக்க. ஆனால் எங்கே இருக்க செல்வி? சந்தோஷ், மாயா தான் உன் பொண்டாட்டி, அஸ்வந்த் தான் உன் பொண்ணு.
அவங்க தான் உன் குடும்பம். நீ அவங்க கிட்ட போ. நான் உன் கண்ணில் பட்டதானே பிரச்சனை. இனி நான் உன் கண்ணிலே பண்ண மாட்டேன். கடவுளே, உனக்கு சேவை செய்யதான் நான் இந்த கோவிலுக்கு வந்தேன். என் செல்வி எனக்கு திரும்ப கிடைப்பாங்கிற நம்பிக்கையில தானே நான் இங்க வந்தேன். நீ நல்லா இருக்கணும்னா நான் உன்னை விட்டு போய் தான் ஆகணும். என்ன மன்னிச்சிரு சந்தோஷ், என்ன மன்னிச்சிரு. நான் என் கடமையை நிறைவேற்றிட்டேன். நீ உன் கடமையை எப்ப நிறைவேற்ற போற? செல்வி எனக்கு திரும்ப வேணும். அவ எனக்கு எப்ப கிடைப்பா? நான் போறேன் சந்தோஷ். டாடி சந்தோஷ், டாடி ஏய் அஸ்வந்த், எப்படா இருக்க செல்லம்? சனி